அன்புள்ள வக்கீல் ராமநாதன் அவர்களுக்கு பாண்டியன் எழுதிக் கொள்வது. இந்த கடிதம் தங்கள் கைக்கு சேரும் முன் நான் கபாலி என்பவனால் கொலை செய்யப்பட்டு விடுவேன். கடைசியாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்று. என்னை வளர்த்து ஆளாக்கிய என் அண்ணன் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகிறார் என்று 2 நாட்களுக்கு முன்புதான் கேள்விப்பட்டேன். ஆகையால் என் சொத்தின் வருமானத்தை என் அண்ணனுக்கு சேரும்படியாக செய்துவிடவும். இதற்கு வசந்தி ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்றே நினைக்கிறேன். என் அண்ணனுக்கு பிறகு என் சொத்தும் அதன் வருமானமும் வசந்திக்கே சேர வேண்டும். ஒருவேளை நான் உயிர் தப்பி வந்தால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிடவும். இப்படிக்கு பாண்டியன். மருது என்ன நீயோ நம்ம பேர்ல ராங் பண்ற? ஐ ஆம் சாரி. இப்போ நீ பாண்டியன்ல. குட் லக். புறப்படு. என்ன இது வேட்டி கட்டு மாதிரி கைய அப்படியே? ட்ரவுசர் தொடக்கூடாது. தொடாதே விடு. என்ன பீடி எடுத்து விட்டேறியாலானா? புறப்படவா பாஸ்? பாஸ் கேசம் சொல்லக்கூடாது. நீ பெரிய எஸ்டேட் முதலாளி. முதலாளி எப்படி வரைச்சுக்கிட்டு இருக்கோனா? வரைச்சுன்னு பண்ணா இந்த படத்தில் உள்ள உருவ அமைப்பு கொண்ட கபாலி என்பவனை பிடித்து தருபவர்களுக்கு 25,000 ரூபாய் என. ஆமா, உன் போட்டோ போட்டுக்கிறான். எப்படி கட்சிது அவனுக்கு உன் போட்டா? ஒருவேளை அமிர்தலிங்கம் பிள்ளை கொடுத்திருப்பானா? மிச்சத்தை படிப்போம். கைலாசமலை எஸ்டேட் உரிமையாளர் திரு பாண்டியன் அவர்களை மேற்படி கபாலி என்பவன் கொன்றதாக நம்பப்படுகிறது. கால கொலை பண்ண ஓம் பேர் வந்துருச்சு. நீ மாட்டீங்க. போலீஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்ன பண்றது? இனி நாம சுதந்திரமா வாழ முடியாது. இந்த பிசினஸ கொஞ்ச நாளைக்கு நிறுத்திக்குவோம். அப்படியா? தலைமறைவா இருப்போம். சரி டே, கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் உள்ள போங்கடா. வா நீ மேல என்ன செய்வேன்? தெரியுது. உண்மையை சொல்ல அவனை நீ என்ன பண்ண? நான் இப்படி கேட்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் தான் அவனை கொண்டு கடல்ல போட்டான். அவன் இந்த ட்ரெயின்ல தான் போவான் போல் இருக்கு. அவனை ஃபாலோ பண்ணுவாவா? What a crowd. Hello, Mr. Shankar. How are you? Mr. Gopaji. Gobraj. Gobraj. Yes. Oh, how are you? Okay. You are your friend, Mr. Ramasamy. Very a businessman. How do you do? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்படுறேன். I mean, yes, that was splendid. Please, please. Sorry. Thank you. ராமசாமி, இவர் சங்கர் பெரிய சயின்டிஸ்ட். சதா ஆராய்ச்சி தான். ரொம்ப நல்ல மனுஷன். ஜாதி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுவும் 2ஆம் தாரம். என்ன பண்றது? அந்த அம்மா இருக்காங்களே, பெரிய ராட்சசி தான். இப்ப என்னையா செய்ய சொல்றீங்க? என்னதான் கடன் கொடுத்தாலும் பேச்சுல ஒரு அளவு வேண்டாம். ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து இப்படி அட்டகாசம் பண்றீங்களே. பேசாம போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? என்னம்மா மிரட்டுறீங்க? கடனை வாங்கி தின்னுபிட்டு பணத்தை கேட்க வந்தா போலீஸ்ல கூப்பிடுறீங்க. நாங்க மனசு வச்சோம். புருஷன் பண்டாட்டி 2 பேருமே கொண்டு போய் ஜெயில வச்சிருவோம். ஜாக்கிரதை. அப்படியாவது செய்யுங்கய்யா. உங்க தொந்தரவு எல்லாம் இல்லாம நாங்க 2 பேரும் ஜெயிலே கொடுத்தனும் பண்றோம். நான் என்ன பாவம் செஞ்சனும்? இந்த மாதிரி கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் மரியாதை இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? அந்த பாவி மனுஷன் அவராவது வந்து தொலைறாரா? அவர் வர்ற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்தை விட்டு நார போறது. ஐயோ, அவர் இந்த மாதிரி நேரத்துல ஏன் வருவார்? அவரும் வர வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். அவர் வரவே வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். மருது, பாண்டியனும் இப்படி வேஷம் போட்டு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் போல தெரியுது. நம்மளை விட ஜெகதல பிரதாபனா இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாள் நான் இங்க தங்குறேன்.
இப்ப நம்மள விட்டு நீ கொஞ்சம் ஒதறிக்கோ. ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற தப்பு கொடுத்துக்கிட்ட வந்து சந்தி. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவர் வந்ததுக்கு அப்புறமா வந்து தொலைங்க. முடியாதம்மா, இன்னைக்கு கடனை வாங்காம போறதுங்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கோம். யார் நீங்கள்லாம் 8 கிரகம் ஒன்னா சேர்ந்த மாதிரி வந்து நிக்கிறீங்க? யாரா நீ? நான் யாரா? சமாளிக்கிறேன் கிடிக்கிடி சாத்தப்பா அம்மா கோல போயிட்டா. நாங்க இங்க கொடுத்த கடனை கேட்க வந்திருக்கிறோம். கடன் கொடுத்தீங்களா? ஆமா. கடன் கொடுத்தீங்களா? ஆமா. ஏன் கொடுத்தீங்க? இல்லன்னு கேட்டாங்க, அதுக்காக நாங்க கொடுத்தோம். ஆடா பாவி, இல்லாதவங்க கிட்ட கொடுத்தா கடன் திரும்பி வருமா? அடிப்படையிலேயே கோளாறு வச்சுக்கிறீங்களே. சைலன்ஸா சைடு வாங்குறீங்களா இல்ல ஊடு கட்டி உதைக்கவா? நெஞ்சில கால் வீச கறி இல்ல போடா, நான் கை நிட்டுறேன். அடி விட்டு உதவுகிறேன். வெரி குட், வெரி குட். தக்க சமயத்துல எனக்கு உதவி செஞ்ச முதல் ஆள் நீ தான். ரவுடி சங்கத்துக்கு தலைவர். பெரிய ரவுடின்னு சொல்றாரு. ரவுடி ஆஃப் கேங் லீடர். எங்க போனாலும் வேலை தர மாட்டேன்றான். அதான் அங்க கடங்கார பசங்களா வச்சு கலாட்டா பண்ண கொஞ்சம் விளையாட்டு அடிச்சு பிடிச்சு கொண்டுட்டேன். வாசல்லே ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். இங்க இருக்கிறேன். ஆமாம்பா, அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். அம்மா சரிதாங்க, நான் இங்கே இருக்கிறேன். இங்கே ஆனா சம்பளம் எல்லாம் சம்பளம் வேணாம்மா, கடனாவே இருக்கட்டும். சோறு போட்டா போதும். நாங்க சாப்பிடுறது உனக்கும் போறோம். உங்க உத்தரவு இல்லாம ஒரு பயிலும் உள்ள விட மாட்டேன். அவன் தான் அல்லாத ஒரே நெக் வெரி குட். அண்ணே விஷம் என்ன நீ இதெல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு செய்யற காரியமா இது? எனக்கு என்னமோ அண்ணா இறந்துட்டதாகவே தோணுது. இல்ல வசந்தி, அத்தா உயிரோடு இருந்தா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பார்க்க வராம இருக்கவே மாட்டா. அண்ணா நீ நினைக்கிறது தவறு. ஒரு நாளைக்கு பாரு, அண்ணா நம்ம எதிரில வந்து நின்று நம்ம எல்லாம் செலவழிக்க போறாரு. உலகத்தில் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கிறது இல்ல வசந்தி. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காம போகும்னா நாம நினைக்காததெல்லாம் கூட நடக்கும் இல்லையா வசந்தி? திறந்த வீட்டுல நேரா உள்ள போற. யார் நீ? நீ கருப்பு கோட்டு வருதுன்னா என்னையா அர்த்தம் நான் கேக்குறேன். அதெல்லாம் இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை உடனே பார்த்தாகணும். உடனே நீங்க வெளியே போயிடணும், இங்க பார்க்க கூடாது. என்னப்பா இது? என்னப்பா ஆகுதுன்னா என்ன உள்ள போடுறியா இல்லையா? ஆறு போக கூடாது சொல்லிட்டேன். முதலாளி உத்தரவு, மனுஷால உள்ள விட கூடாதுன்னு. போ. பாத்தீங்களா, இப்படி ஒரு வேலைக்காரன் நமக்கு எப்பவும் தேவை. என்னப்பா இது? எனக்கு என்ன, நான் போறேன். ஒன்னால உங்க எஜமானுக்கு மாசம் 2000 ரூபாய் வர வேண்டியது லாஸ் ஆகுது. நீங்க 2000. நான் தான் சங்கர். இது கலாட்டா பண்றீங்க. நேற்றுதான் அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஐயா இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்றீங்களே. போனா போறேன், டெஃபினட் விட்டுடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.